அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மின்மாற்றி டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மர்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எப்படி இருக்குன்னு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இதனுடைய வேலை என்ன அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு சுற்றிலிருந்து இன்னொரு சுற்றுக்கு அதனுடைய மின் திறனை, அதனுடைய ஃப்ரீக்வன்சி மாறாம, அதிர்வெண் மாறாம ஒரு சுற்றிலிருந்து இன்னொரு சுற்றுக்கு அதனுடைய மின் திறனை அனுப்புறதுக்கு பயன்படும் ஒரு கருவி தான் இதனுடைய மின் மாற்றி டிரான்ஸ்ஃபார்மர். அப்ப இந்த மின் மாப்பை இது என்ன பண்ணுது அப்படின்னா, அதிக மின்னழுத்த வேறுபாடு கொண்டதை குறைந்த மின்னழுத்த வேறுபாடாகவும், இல்ல குறைந்த மின்னழுத்த கொண்டதை அதிக மின்னழுத்த வேறுபாடு கொண்ட சுற்றாவும் மாத்துறதுக்கு தான் இந்த மின்மாற்றி பயன்படுத்துறாங்க. அப்ப அதிகமா இருக்கிறத குறைவா மாத்தினா அதுக்கு பேர் என்ன, இல்ல குறைவா இருக்கிறத அதுக்கு அதிகமா மாத்தினா என்ன பேரு? அப்ப இது ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் சொல்லலாம். அப்ப அப்பு டவுன் ரெண்டா பிரிக்கலாம். அப்புனா என்ன, ஏற்றுன்னு சொல்லலாம், இறக்குன்னு சொல்லலாம். அப்ப ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா ஏற்று. அப்புன்னு என்ன அர்த்தம்? கீழ இருந்து மேல போறது. அப்ப குறைந்த மின்னழுத்த வேறுபாட்டை அதிக மின்னழுத்த வேறுபாடு கொண்ட மின் சுற்றா மாற்றத்துக்கு பயன்படுத்துறது தான் வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லலாம். ஸ்டெப் டவுன் இறக்கு மின்மாற்றி அப்படின்னா என்ன அப்படின்னா, இறக்குன மேல இருந்து கீழே இறங்கி வர இல்லையா, அப்ப அதிக மின்னழுத்த வேறுபாட்டை குறைந்த மின்னழுத்த வேறுபாடு கொண்ட மின்னோட்டமா மாத்துறதுக்கு பயன்படுறது தான் ஸ்டெப் டவுன் சொல்லலாம். இதான் வந்து இதனுடைய ரெண்டு வகைன்னு சொல்லலாம், ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன். நமக்கு என்ன தேவையோ அது நம்ம ஸ்டெப் அப் அப்படின்னா குறைவுல இருந்து அதிகம், ஸ்டெப் டவுன் அப்படின்னா அதிகில இருந்து குறைவு. நமக்கு வரக்கூடிய வோல்டேஜ், நமக்கு நம்மளுடைய வீட்டுக்கு ஒரு 220 வோல்டேஜ் போதும் அப்படின்னா, அப்ப அதனுடைய கம்மியா வந்துச்சு அப்படின்னா அதை அதிகப்படுத்தி அனுப்பும், இல்ல அதை விட அதிகமா வந்துச்சு அப்படின்னா நமக்கு கம்மிப்படுத்தி அனுப்பும். அதுதான் என்னுடைய டிரான்ஸ்ஃபார்மருடைய வேலை. அப்ப இது எதனுடைய அடிப்படையில இயங்குது, அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தா, பரிமாற்று மின் தூண்டல், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் சொல்லலாம். பரிமாற்று மின் தூண்டல். அப்ப பரிமாற்று மின் தூண்டல் அடிப்படையில தான் இது இயங்குது. அப்ப பரிமாற்று மின் தூண்டல்னா என்ன, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னா என்ன அப்படின்னா, பரிமாற்று அப்படின்னாலே, பரிமாற்று அப்படின்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாத்துறது, அதான் பரிமாற்றுன்னு சொல்லலாம். அப்ப இங்க நம்ம வந்து பாக்குறது ஃபுல்லாவே காந்தத்தை பத்தி தான். அப்ப காயில் ரெண்டு காயில் எடுத்துக்கிறாங்க. அப்ப இந்த காயில மின்னோட்டம் செலுத்தும் பொழுது இதுல என்ன ஆகுது அப்படின்னா காந்தப்புலம் உருவாகும். அப்ப காந்தப்புலம் உருவாகிறதுக்கு காரணமாக இந்த சுற்றுல வந்து காந்த பாயம் மாறும். அப்ப இந்த பிளக்ஸ் இங்க மாறும் காந்த பாயம். இந்த சுற்றுல என்ன அப்படின்னா இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், தூண்டப்படும். மின்னியக்கு விசை இந்த இடத்துல வந்து தூண்டப்படும். அதாவது இந்த காயில மாற்றம் அடைகிறது, இந்த காயில வந்து இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆனா அதுக்கு பேர் தான் வந்து பரிமாற்று தூண்டல் சொல்லுவாங்க, மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த மியூச்சுவல் இண்டக்ஷன் பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல தெளிவா பார்க்கலாம். இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு காயில நம்ம கொடுக்கக்கூடிய மின்னோட்டத்தினால இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகிற காந்த புலம் இங்க என்னத்தை உற்பத்தி பண்ணும் அப்படின்னா காந்த பாயம் வந்து மாறுபடும். இந்த காந்த பாய மாற்றத்தின் காரணமாக அதுக்கு அருகில் உள்ள சுற்றில் மின்னியக்கு விசை தூண்டப்படும். அதுக்கு பேர் தான் வந்து பரிமாற்று தூண்டல். அப்ப அந்த பரிமாற்று தூண்டலுடைய தத்துவத்தின் அடிப்படையில தான் இது வந்து மின்மாற்றி, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இயங்குது. அப்ப இது அதனுடைய தத்துவம். இப்ப இதனுடைய அமைப்பு, இதனுடைய அமைப்பு பார்க்கலாம். அமைப்புன்னு பார்க்கும்போது இது முக்கியமா ஒரு 3 பகுதி உள்ளது அமைப்புல. ஃபர்ஸ்ட் பகுதி என்னன்னு பார்த்தா சட்டம்னு சொல்லுவாங்க, உள்ளகம்னு சொல்லலாம். உள்ளகம், அதனுடைய வெளியிருந்து ஒரு சட்டம், அதுக்குள்ள வந்து காயில் ஆர்மேச்சர்னு சொல்லலாம், சுற்றுன்னு சொல்லலாம். அப்ப 3 பகுதி. ஒன்னு வந்து சட்டம், ஒன்னு வந்து சட்டம், அதுக்குள்ள வந்து என்னன்னா உள்ளகம்னு சொல்லலாம். இதுதான் வந்து இந்த பகுதி தான் வந்து உள்ளகம், இது சட்டம். அப்போ 3 பகுதின்னு சொன்ன, இந்த பகுதி வந்து சட்டம், அதாவது அதனுடைய வெளிப்புற ஃப்ரேம். இது வந்து கோர்னு சொல்லலாம். இப்ப அதுக்குள்ள வந்து காயில் மின் சுற்று, ஆர்மேச்சர் வைண்டிங்ஸ் இல்லைன்னா காயில் மின் சுற்று பார்க்கலாம். அது எப்படி இருக்குது அப்படின்னா இதனுடைய உள்ளகத்துக்கு மேல வந்து அது அமைஞ்சிருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து மின் சுற்று. அப்ப நான் ஏற்கனவே இது என்ன தத்துவத்தில் இயங்குதுன்னு சொல்லிட்டேன், பரிமாற்று மின்காந்த தூண்டல், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். அப்ப பரிமாற்று மின்காந்த தூண்டல் அப்படின்னா கண்டிப்பா 2 காயில் வேணும்.
அப்போ ஒரு காயில் மாற்றுறது இன்னொரு காயில் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும் சொல்லியிருக்கிறேன். அப்ப இந்த இடத்துல ஒரு காயில் வந்தாச்சு, மொத்தம் எத்தனை காயில் வரணும்? 2 காயில் வரணும். அப்ப இந்த இடத்துல ஒரு காயில், புரியுதா? அதாவது அந்த உலகத்துக்கு மேல வந்து அதனுடைய சுற்றுகள் வந்து என்னது, ஒன்றன் மீது ஒன்றாக சுற்றி உள்ளன. அப்ப இந்த உலகம் எதனால ஆனது அப்படின்னு பார்த்தா எக் அல்லது சிலிக்கான் அந்த மெட்டீரியல் அந்த பொருள்னால ஆனது. எதனால? இதனுடைய இதுதான் வந்து உலகம். எதனால ஆனது பார்த்தா சிலிக்கான் சொல்லலாம், இல்லைன்னா எக்குன்னு சொல்லலாம். ஏன் இந்த சிலிக்கான் இந்த எக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா அது அதிக அளவுல மின்னோட்டத்தை இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு செலுத்தக்கூடிய ஒரு பொருள். மற்ற பொருளை வந்து ஒரு குறைவானதை தான் வந்து அதனுடைய வந்து கடத்தும். இது வந்து அதிக அளவுல கடத்தும். அப்ப அதிக அளவுல கடத்துறதுனால காந்தமாக்கனுடைய அளவு வந்து என்னாகும்? அதிகமாகும். எது பயன்படுத்துறதுனால? சிலிக்கான் அல்லது எக்கு போன்ற அந்த பொருள்னாலான உள்ளகத்தை பயன்படுத்துறதுனால காந்தமாயம் வந்து அதிகமாகும். அப்ப அந்த மேக்னடைசேஷன் அதிகமா ஆகிறதுனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் எப்படி இருக்கும்? அதிகமாகும். அப்ப அதனால இந்த சிலிக்கான் அல்லது எக்கு போன்ற பொருளான உள்ளகத்தை பயன்படுத்துறாங்க. அப்ப இது வந்து காயில். அப்ப இது வந்து என்னன்னா அதனுடைய இழப்பை குறைக்கிறதுக்காக இதுக்குள்ள என்னன்னா இது ஃபுல்லா வந்து ஒரு குளிர்ச்சியான அல்லது ஒரு கொள்கலனுக்குள்ள வச்சிருப்பாங்க. இதுதான் வந்து ஃப்ரேம். இந்த ஃப்ரேமுக்குள்ள வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் வச்சிருப்பாங்க. உள்ளகத்தையும் அதனுடைய கம்பி சுருளுடைய காயில் அதனுடைய சுற்றுகளையும் வச்சிருப்பாங்க. இதுதான் வந்து அதனுடைய அமைப்பு. அப்ப இந்த அமைப்புல என்ன பண்றாங்க அப்படின்னா முதல்ல இது வந்து என்னது? முதன்மை சுற்று சொல்லலாம். அதாவது நம்ம இங்க கொடுக்கறது இங்க வந்து இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும் சொல்லிட்டோம். அப்ப இது வந்து என்னது? முதன்மை சுற்று. இது வந்து என்னது? துணை சுற்று. அப்ப இது முதன்மைன்னு சொல்லலாம், பிரைமரி அல்லது பிரைமரின்னு சொல்லலாம். இத வந்து என்னன்னு சொல்லலாம்? துணை சுற்றுன்னு சொல்லலாம். செகண்டரி காயில் துணை சுற்றுன்னு சொல்லலாம். அப்ப இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துலதான் வந்து என்னது நமக்கு வந்து மின்னழுத்த வேறுபாடு கொடுக்கிறோம், ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்கிறோம். அப்ப எந்த காயில்ல? பிரைமரி காயில்ல. அப்ப முதன்மை சுற்றுல கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், பொட்டன்ஷியல் அப்படின்னாலே மின்னழுத்த வேறுபாடுனாலே நமக்கு தெரியும் என்ன லெட்டர்? வி. அப்ப இங்க கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வி, விபி முதன்மை சுருள் பிரைமரின்றதுனால விபி. அப்ப வெளியே வரக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு எதுல இருந்து? துணை சுற்றுல இருந்து வர்றது வெளியே வர்றது வந்து விஎஸ். அப்ப இது உள்ளீடுன்னு சொல்லலாம், இது வெளியீடுன்னு சொல்லலாம். உள்ளீடு வந்து முதன்மை சுற்று, வெளியீடு வந்து துணை சுற்று. அப்ப இங்க கொடுக்கக்கூடியதுனால உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு மின்னிக்கு விசை, அந்த உற்பத்தி ஆகக்கூடிய மின்னிக்கு விசை வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா சைபின்னு சொல்லலாம். முதன்மை சுற்றுல உருவாக்கக்கூடிய மின்னிக்கு விசை சைபி. அப்ப துணை சுற்றுல வரக்கூடிய மின்னிக்கு விசை சை எஸ் சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல பாருங்க நம்ம உலகத்துக்கு மேல கம்பி சுற்றுகள் வந்து நிறைய எடுத்திருக்கோம் இல்லையா? அப்ப இந்த முதன்மை சுற்றுல உள்ள கம்பி சுற்றுகளுடைய எண்ணிக்கை வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா என்பின்னு சொல்லலாம். துணை சுற்றுகளுடைய எண்ணிக்கை வந்து என்னன்னு சொல்லலாம்? என்எஸ் சொல்லலாம். அப்ப இன்னொன்னு என்னன்னா இங்க நம்ம மின்னோட்டம் கொடுக்கும் பொழுது இந்த மின்னோட்டம் இங்க பாயும் பொழுது அப்ப இதுல என்னத்த உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு மின்னிக்கு விசை உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்ப இந்த முதன்மை சுற்றுல அளிக்கக்கூடிய மின்னோட்டம் வந்து என்னன்னா ஐபின்னு சொல்லலாம். துணை சுற்றுல வரக்கூடிய மின்னோட்டம் வந்து ஐஎஸ் சொல்லலாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இதுதான் முக்கியமானது. விபி, சைபி, என்பி, ஐபி. அதாவது பினா மின்னழுத்த வேறுபாடு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், சைனா மின்னிக்கு விசை எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், என்னன்னா சுற்றுகளுடைய எண்ணிக்கை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் சொல்லலாம், ஐனா மின்னோட்டம் கரண்ட். அப்ப இது முதன்மை சுற்றுல கொடுக்கறதுனால இதெல்லாம் பிரைமரி, இதெல்லாம் வெளியே வரதுனால செகண்டரி சுற்றுல வர்றதுனால இதெல்லாம் வந்து துணை சுற்றுல வர்றதுனால எஸ். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அப்ப நமக்கு வந்து மின்னழுத்த வேறுபாடு கொடுக்கும் பொழுது எதுல? முதன்மை சுற்றுல மின்னழுத்த வேறுபாடு கொடுக்கும் பொழுது அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல கரண்ட் பாஸ் ஆகும் பொழுது இப்ப இது மூலமா வந்து என்ன ஆகுது? நம்ம மின்னழுத்த வேறுபாடு கொடுக்கிறோம். அப்ப இந்த சுற்றுல என்ன ஆகுது அப்படின்னா கரண்ட் பாஸ் ஆகுது. கரண்ட் பாஸ் ஆகுறதுனால இங்க என்ன உற்பத்தி ஆகும் அப்படின்னா காந்தப்புலம் உற்பத்தி ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த இடத்துல என்ன ஆகும்? உற்பத்தி ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்தப்புலம் உற்பத்தி ஆகிறதுனால அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா காந்த பாயம் வந்து மாறும். என்ன மாறும்? மேக்னெட்டிக் பிளக்ஸ் மாறும். அப்ப காந்த பாயம் எங்கெங்கெல்லாம் மாறுதோ ஃபாரடேயோட இரண்டாம் விதிப்படி காந்த பாயம் எங்கெங்கெல்லாம் மாறுதோ அங்கெல்லாம் என்ன தூண்டப்படும்? மின்னிக்கு விசை வந்து என்ன படும்? தூண்டப்படும். அப்ப இந்த இடத்துல
மின்னியக்கு விசை தூண்டுது அப்படின்னா அப்ப நமக்கு கொடுக்கக்கூடிய கரண்ட் இது உள்ளகத்துக்குள்ள வந்து என்னது உள்ளகம் வந்து ஒரு கடத்தியா செயல்படுறதுனால அப்ப இங்க கொடுக்கறது ஃபுல்லா என்னாவும் இப்படி போகும். அப்ப போகும் பொழுது அப்ப இந்த துணை சுற்றுல என்ன ஆகும் அப்படின்னா மின்னியக்கு விசை வந்து தூண்டப்படும். துணை சுற்றுல என்னது மின்னியக்கு விசை தூண்டப்படும். அப்ப இதை வச்சு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இதாவது ஒர்க்கிங்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா நமக்கு கொடுக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு என்ன கொடுக்கறோம் Vp கொடுக்கறோம். அப்ப Vp கொடுக்கறதுனால அப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படும் இல்லையா. அப்ப அதுதான் இப்ப வந்து எழுதலாம் Vp ஈக்குவல் டு மின்னியக்கு விசை தூண்டப்படுது. எதுல ஃபர்ஸ்ட் முதன்மை சுற்றுல உருவாக்குற மின்னியக்கு விசை எழுதிடலாம் Ψp ஈக்குவல் டு அப்ப ஃபாரடேயோட இரண்டாம் மின்காந்த தூண்டல் விதி என்னது மைனஸ் n dπ/dt. அப்ப மைனஸ் n எந்த சுற்றுல முதன்மை சுற்றுல Np dπ/dt π b ன்னு சொல்லலாம். மேக்னெட் அதனால π b ன்னு சொல்லலாம். இது 1 ன்னு எடுத்துக்கலாம். புரியுதா? அதாவது முதன்மை சுற்றுல உருவாக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு நம்ம எவ்வளவு மின்னழுத்த வேறுபாடு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இங்க என்ன ஆகும் மின்னியக்கு விசை தூண்டப்படும். அப்ப மின்னழுத்த வேறுபாடும் மின்னியக்கு விசை எப்படி இருக்கும் சமமா இருக்கும். அப்ப Vp ஈக்குவல் டு Ψp ஈக்குவல் டு மைனஸ் Np dπ/dt. அப்ப இப்ப இது நமக்கு கொடுக்கிறது அப்படியே வெளியீடா வரும். என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அவ்வளவா எந்த லாஸும் இருக்காது. அப்ப நம்ம கொடுக்கிற மின்னழுத்த வேறுபாடு அப்படியே துணை சுற்றுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்பர் ஆகும். நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ இந்த இடத்துல ஒரு 10 வோல்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே இது டிரான்ஸ்பர் ஆகும். அப்ப அதுல இருந்து என்ன இதுல சொல்ல வரோம் அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளவு பர் வோல்டேஜ் இருக்குதோ அதே தான் இங்க இருக்கும். அப்ப இந்த இடத்துல உருவாக்கக்கூடிய மின்னியக்கு விசையின் அளவும் இந்த இடத்துல துணை சுற்றுல உருவாக்கக்கூடிய மின்னியக்கு விசையின் அளவும் ஈக்குவலா இருக்கும். ஏன்னா எவ்வளவு உள்ளீடு கொடுக்குறோமோ அது ஃபுல்லா அப்படியே என்ன வந்தாச்சு வெளியீடா வந்தாச்சு. அப்ப நமக்கு வெளியே வரக்கூடிய மின்னழுத்த வேறுபாடும் எப்படி இருக்கும் அப்படின்னா வெளியேறது வரக்கூடிய மின்னழுத்த வேறுபாடும் மின்னியக்கு விசை எப்படி இருக்கும் சமமா இருக்கும். அப்ப நம்ம வெளியே வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மின்னியக்கு விசை எழுதலாம். அப்ப வெளியே வரக்கூடிய மின்னியக்கு விசை எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்பொழுது Ψs மைனஸ் ns dπ/dt எழுதலாம். dπ/dt. அப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னா இங்க வந்து காந்த பாயத்தினுடைய மாறுகிற காந்த பாயத்தினுடைய அதிர்வெண் இங்க வந்து மாற்றம் உள்ள காந்த பாயத்தினுடைய அதிர்வெண் மின்னழுத்தத்துக்கு சமமாகும் பொழுது அதாவது இங்க இருக்கிற காந்த பாயத்தினுடைய அதிர்வெண் மின்னழுத்த அதிர்வெண்ணுக்கு சமமா இருக்கும் பொழுது அப்ப முதன்மை சுற்றுல என்ன இருக்குதோ அதேதான் துணை சுற்றுலயும் இருக்கும். அப்ப துணை சுற்றுலோடைய மின்னியக்கு விசையும் மின்னழுத்த வேறுபாடும் சமமா இருக்கும். அப்ப துணை சுற்றுடைய மின்னியக்கு விசை அதனுடைய மின்னழுத்த வேறுபாடு என்னன்னு சொல்லலாம்னா Vs ன்னு சொல்லலாம். எதுல துணை சுற்றுல இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 2வது ஈக்குவேஷனால வகுக்கலாம். 1 வகுத்தல் 2. அப்படி வகுக்கும் பொழுது Vp divided by Vs Ψp divided by Ψs equal to minus minus cancel ஆயிடும் dπ/dt ரெண்டுத்துல கேன்சல் ஆயிடும். அப்ப Np divided by Ns ன்னு கிடைக்கும். இது வந்து என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா K ன்னு எடுத்துக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோன்னு சொல்லலாம். K என்னது டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ. அப்ப இந்த இடத்துல பாருங்க வோல்டேஜ் மின்னியக்கு விசையும் ரெண்டும் சமம் தான். அப்ப எதுனா ஒன்னு எடுத்துக்கினா போதும். அப்ப Vp/Vs equal to Np/Ns ன்னு எழுதலாம். இப்ப பாருங்க இது ஒரு கண்டிஷன். இது ஒண்ணா வச்சுக்கலாம். இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய உள்ளீடு திறன் ஃபார் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மரா இருந்தா அதாவது 100 ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்னன்னா அதோட எஃபிஷியன்சி 100% இருக்கும். எப்ப 100% இருக்கும் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டும் வரக்கூடிய அவுட்புட்டும் ஈக்குவலா இருந்தா அப்ப கொடுக்கக்கூடிய உள்ளீடு திறனும் வெளியே வரக்கூடிய வெளியீடு திறனும் சமமா இருந்தா கொடுக்கக்கூடிய உள்ளீடு திறனும் அதனுடைய வெளியீடு திறனும் சமமா இருந்தா அதான் வந்து ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மரா இருந்தா அப்ப இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய பவரும் வெளியே வரக்கூடிய பவரும் சமம். நமக்கான பவருக்கான ஃபார்முலா தெரியும். P is equal to VI. அப்ப முதன்மை சுற்றுல இருக்கக்கூடிய திறனும் துணை சுற்றுல இருக்கக்கூடிய திறனும் சமம். அப்ப இந்த இடத்துல முதன்மை சுற்றுல திறனும் போது அப்ப பவர்
முதன்மை சுற்றுல இருக்கக்கூடிய திறனும் துணை சுற்றுல இருக்கக்கூடிய திறனும் சமன் சொல்லிச்சு. அப்ப திறனும் போது Vp Ip equal to Vs Is எழுதலாம். அப்ப முதன்மை சுற்றுல இருக்கக்கூடிய திறனும் துணை சுற்றுல இருக்கக்கூடிய திறனும் என்னது சமன் சொல்லியாச்சு. அப்ப இது எப்படி மாத்தி எழுதலாம் அப்படின்னா Vp divided by Vs equal to Is divided by Ip எழுதலாம். இது எப்ப உள்ளீடு திறனும் வெளியீடு திறனும் சமமா இருக்கும் பொழுது ஐடியல் டிரான்ஸ்பார்மரா இருந்தா, அப்ப இந்த ரெண்டு கண்டிஷனும் ஒப்பிட்டு எழுதும் பொழுது அப்ப இந்த ரெண்டு கண்டிஷனும் சமன்படுத்தலாம். அப்ப இந்த இடத்துல பாருங்க Vp by Vs அப்படியே போட்டுக்கலாம். இந்த Vp by Vs என்னன்னு சொல்லியாச்சு, Np by Ns. அப்ப இந்த Vp by Vs இதுல இருந்து என்ன சொல்லலாம், Is by Ip. Is by Ip equal to K எழுதலாம். இதுதான் வந்து டிரான்ஸ்பார்மருக்கான கடைசி சமன்பாடு. அதாவது Vp by Vs equal to Np by Ns equal to Ip by Is. அப்ப இந்த கண்டிஷனை வச்சு இது எப்ப வந்து ஸ்டெப் அப்பா இருக்கும், எப்ப வந்து ஸ்டெப் டவுனா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை வச்சு இதனுடைய லாஸ்ட் கண்டிஷன் வச்சு எப்ப இதுல வந்து ஸ்டெப் அப் எப்ப ஸ்டெப் டவுனா இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப பாருங்க இது எப்ப ஸ்டெப் அப் எப்ப ஸ்டெப் டவுனா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, மேல இருக்கிற வேல்யூ கீழே இருக்கிறத விட அதிகமா இருந்தா, அதாவது k is greater than 1 இருந்தா அது ஏற்று மின்மாற்றியாகவும், மேல இருக்கிறது கீழே இருக்கிறத விட குறைவா இருந்தா, அதாவது k வந்து லெஸ் தென் 1 இருந்தா இறக்கு மின்மாற்றியாகவும் செயல்படும். இதுதான் நம்முடைய கண்டிஷன். அப்ப ஃபர்ஸ்ட் k வந்து என்னவா இருக்கணும், கிரேட்டர் தென் 1 இருக்கணும். எதுக்கு, அப்புக்கு. ஏற்று மின்மாற்றிக்கு k வந்து 1 விட அதிகமா இருக்கணும். எப்ப k வந்து 1 விட அதிகமா இருக்கும், அப்ப ஒரு நம்பர் 3/2 அப்படி இருந்தா மேல இருக்கிற நம்பர் பெருசா இருந்தா அப்ப அது வந்து என்ன 1 விட அதிகமா இருக்கும். அப்ப மேல என்ன இருக்குது, அப்ப இங்க Vp greater than Vs, அதே மாதிரி Np greater than Ns. அப்ப இது மாதிரி கண்டிஷன்ல மின்னழுத்த வேறுபாடு துணை சுற்றோட முதன்மை சுற்றுல அதிகமா இருக்கணும், அதோட சுற்றுகள் எண்ணிக்கை அதிகமா இருக்கணும். அந்த இடத்துல மின்னோட்டமானது என்னவா இருக்கும் அப்படின்னா துணை சுற்றுல அதிகமா இருக்கும். அதுதான் வந்து என்னது ஸ்டெப் அப்னு சொல்லலாம். ஏற்று மின்மாற்றி மேல இருக்கிற வேல்யூ என்னது அதிகமா இருக்கணும் கீழே இருக்கிறத விட. அப்ப Ip is greater than Is. அப்ப Ip is greater than Ip is greater than Is. அப்ப Ip is greater than, அப்ப Ip விட Is வந்து எப்படி இருக்கணும், அதிகமா இருக்கணும். இதுதான் வந்து என்னது ஏற்று மின்மாற்றி. இரண்டாவது கண்டிஷன் இறக்கு மின்மாற்றின்னு சொல்லலாம், ஸ்டெப் டவுன். அப்ப அது வந்து என்ன அப்படின்னா k is less than 1. k is less than 1. எப்ப less than 1 இருக்கும் இதுல பாருங்க. அப்ப அதுவே மேல இருக்கிற நம்பர் கீழே இருக்கிறத விட கம்மியா இருந்தா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 0. less than 1 இருக்கும். கிடைக்கக்கூடிய ஆன்சர் இதோட 1 விட லெஸ்ஸா இருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா மேல இருக்கிற வேல்யூ கீழே இருக்கிற வேல்யூவோட எப்படி இருக்கணும், கம்மியா இருக்கணும். அப்ப இந்த இடத்துல இதே கண்டிஷன் Vp is less than, அப்ப இந்த இடத்துல பாருங்க Vp வந்து என்னன்னா எதை விட கம்மியா இருக்கணும், Vs விட கம்மியா இருக்கணும். அப்ப Vs விட கம்மியா இருக்கணும். அதே மாதிரி Np எதை விட கம்மியா இருக்கணும், Ns விட கம்மியா இருக்கணும். அப்ப Np less than Ns, Vp less than Vs, Np less than Ns. அப்ப அதனுடைய மின்னழுத்த வேறுபாடும் சுற்றுகளுடைய எண்ணிக்கையும் துணை சுற்றோட முதன்மை சுற்றுல குறைவா இருந்தா அதனுடைய மின்னோட்டமானது முதன்மை சுற்றுல அதிகமா இருக்கும். அதனுடைய மின்னோட்டமானது இதுல முதன்மை சுற்றுல அதிகமா இருக்கும். அப்ப Ip greater than Is, Ip greater than Is ன்னு சொல்லலாம். இதான் வந்து அப்ப இந்த கண்டிஷன் இருக்கும் பொழுது அது என்னவா செயல்படும், ஸ்டெப் டவுனா செயல்படும். அதாவது அதிக மின்னழுத்த வேறுபாடு
குறைவான மின்னழுத்த வேறுபாடா மாற்றும். இந்த மாதிரி கண்டிஷன்ல இருந்தா, அதே இந்த கண்டிஷன்ல இருந்தா குறைந்த மின்னழுத்த வேறுபாட்டை அதிகமா மாத்தும். இப்ப இதுக்கு வந்து எஃபிசியன்சி கண்டுபிடிக்கலாம். டிரான்ஸ்பார்மர் இதுக்கு வந்து எஃபிசியன்சி இருக்கு இல்லையா ஒவ்வொரு டிரான்ஸ்பார்மருக்கும். அந்த எஃபிசியன்சிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா எஃபிசியன்சி ஈக்குவல் டு வெளியீடு திறன் வகுத்தல் உள்ளீடு திறன். வெளியீடு திறன் வகுத்தல் உள்ளீடு திறன், அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர் சொல்லலாம். அப்ப வெளியீடு திறன் வகுத்தல் உள்ளீடு திறன் இன்டு 100 சொல்லலாம். இன்டு 100 அதுதான் வந்து இதனுடைய எஃபிசியன்சிக்கான ஃபார்முலா. எவ்வளவு அவுட்புட் பவர் எவ்வளவு அதே வந்து எதனால நம்ம கொடுக்குற இன்புட் பவரால டிவைட் பண்ணும்போது அது 100ஆல பெருக்கி நமக்கு கிடைக்கும் தான் வந்து இதனுடைய எஃபிசியன்சின்னு சொல்லலாம். அப்ப பயனுறு திறன் சொல்லலாம். அப்ப பயனுறு திறன் எப்ப 100% இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம சொன்ன ஐடியல் டிரான்ஸ்பார்மர் நம்ம கொடுக்கக்கூடிய உள்ளீடும் வெளியீடும் சமமா இருந்தால், கொடுக்கக்கூடிய உள்ளீடும் வெளியீடும் சமமா இருந்தா, கொடுக்கக்கூடிய உள்ளீடு 10 நமக்கு கிடைக்கிறதும் 10 இருந்துச்சு அப்படின்னா அப்ப 10 வகுத்தல் 10 1 1 பெருக்கல் 100 100% எஃபிசியன்சி நமக்கு அப்படியே கிடைக்கும். அதனுடைய பயனுறு திறன் அப்படியே கிடைக்கும். எப்ப கொடுக்கக்கூடிய இன்புட்டும் அவுட்புட் பவரும் ஈக்குவலா இருந்தா. அதான் இதனுடைய பயனுறு திறன் எஃபிசியன்சி கணக்கிறதுக்கான ஃபார்முலா. இதுதான் வந்து மின்மாற்றி டிரான்ஸ்பார்மர் நம்மளுடைய வீட்டுல பயன்படுத்துறதுக்கு இந்த டிரான்ஸ்பார்மர் தான் பயன்படுத்துறாங்க. அதாவது பார்த்திருப்பீங்க, அதாவது ஒரு தெருவுக்கும் கிட்டத்தட்ட 2-3 தெருவுக்கு ஒரு டிரான்ஸ்பார்மர் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த 3-4 தெருவுக்கும் ஏன் டிரான்ஸ்பார்மர் வேலை என்னன்றது அதிகமா வர மின்னழுத்த வேறுபாடு குறைவாகவும் குறைவா வர மின்னழுத்த வேறுபாடு அதிகமாகவும் மாத்துறது தான் இதனுடைய வேலை. நன்றி.